2025ல கோல்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எந்த ஆப்ஷன்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சார், நிறைய பேர் வந்து ஜுவல்ஸை வந்து லாக்கரில் வச்சுருக்கிறதோ அதை வந்து கேரி பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கான நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கோல்டு ETF. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஃபார் பெட்டர் ஆப்ஷன்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை பற்றியான திங்கிங் தேவையில்லை. அதை நீங்கள் வந்து கோல்டை வந்து த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலயமா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஈவன் மினிமம் அமௌண்ட்டாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றியான ஸ்ட்ரெஸ் வேணாம். அதே போல் அதுக்கான டிமேட் அக்கௌண்ட் எதுவுமே தேவையில்லை. வேறு கோல்டு ETF அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் தான் யூனிட்ஸை பை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு டிமேட் வேணும். உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட், கோல்டோடைய மார்க்கெட்டை நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த பெஸ்ட் அண்ட் பெட்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய SIP நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு காயின்ஸை சேவ் பண்ண வேண்டாம், லாக்கரோடைய ஸ்ட்ரெஸ் வேணாம், ஃபிசிக்கலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், எதுவுமே வேணாம். கோல்டோடைய வேல்யூவை நீங்கள் யூனிட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் ஃப்ரீயாக மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க.